நான் உங்கள் மோகனா. தினத்தந்தி 8/8/2025 வெள்ளிக்கிழமை. வாங்க செய்திக்குள்ள போகலாம். இங்க பாருங்க, பொம்மைகள், தலையாட்டும் பொம்மைகள். வாழியல் தத்துவத்தை உணர்த்தும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள். தஞ்சாவூர் என்றாலே பெரிய கோவிலுக்கு அடுத்து நினைவுக்கு வருவது தலையாட்டி பொம்மைகளே. தஞ்சாவூரின் வரலாற்று சுவடுகளில் ஒன்றாகவும் வாழ்வியலை விளக்குவதாகவும் உள்ள தலையாட்டி பொம்மைகள் தஞ்சாவூரின் கலை பண்பாட்டு சின்னமாக திகழ்கிறது. எதை சொன்னாலும் சிந்திக்காமல் ஆமாம் என்பது போல் தலையாட்டுபவர்களை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டாதே என சொல்வதை பல சமயங்களில் கேட்டிருக்கிறோம். இப்படி சாமானியர்களும் சகஜமாக உதாரணம் சொல்லும் அளவுக்கு புகழ் பெற்றவை தலையாட்டி பொம்மைகள். ஆனால் இன்னொரு கோணத்தில் பார்த்தால் இந்த பொம்மைகள் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகளும் வேதனைகளும் வந்து ஆட்டி படைத்தாலும் அலைகழித்தாலும் வீழ்ந்து விடாமல் சமாளித்து நிமிர்ந்து நில் என்று நமக்கு தன்னம்பிக்கை பாடம் சொல்லித் தருகிறது என்றும் கருதலாம். தஞ்சாவூர் பொம்மைகள் அல்லது தலையாட்டி பொம்மைகள் களிமண்ணால் செய்யப்படும் பொம்மைகள் ஆகும். தஞ்சாவூரின் அடையாளமாக விளங்கும் இந்த பொம்மைகள் தஞ்சையின் கலை மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடியவை ஆகும். காவேரி ஆற்றின் களிமண் கொண்டு செய்யப்படும் இப்பொம்மைகள் உலகமெங்கும் புகழ் பெற்றவை. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை எப்படி சாய்த்தாலும் கீழே விழாமல் ஆடும் வண்ணம் அடிபாகம் அமைக்கப்பட்டுள்ளது. தலையாட்டி பொம்மை என்பது ராஜா மற்றும் ராணி இரண்டு பொம்மைகளையும் குறிக்கும். இந்த பொம்மைகள் அடிப்பகுதியில் பெரியதாகவும் எடை மிகுந்ததாகவும் மேற்புறம் குறுகலாகவும் எடை குறைவானதாகவும் உருவாக்கப்படுகின்றன. இதனால் இந்த பொம்மைகள் சாய்ந்து தள்ளினாலும் கீழே விழாமல் மீண்டும் செங்குத்தாகவே நிற்கும் வகையில் உருவாக்கப்படுகின்றன. ஒருவர் எவ்வளவுதான் கீழே விழும் நிலைக்கு சென்றாலும் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் மீண்டும் எழலாம் என்ற வாழ்வியல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது தான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. கட்டிடம், சிற்பம், ஓவியம், நடனம், நாடகம் போன்ற கலைகளுக்கு பெயர் பெற்ற தஞ்சையில் 19ஆம் நூற்றாண்டில் இந்த பொம்மைகள் உருவாக்கப்பட்டன. சரபோஜி மகாராஜாவின் காலத்தில் இந்த பொம்மைகள் உருவாக்கும் கலைஞர்கள் சிறப்புடன் மதிக்கப்பட்டனர். முதலில் அடிபாகம் தயாரிக்கப்படுகிறது. வளைவான அடிபாகம் உள்ள கிண்ணம் போன்ற ஒரு அமைப்பில் தூய களிமண் நிரப்பி அது 2 நாட்கள் நிழலிலும் பின்னர் 2 நாட்கள் வெயிலிலும் உருவாக்கப்படுகிறது. நிரப்பப்படும் களிமண்ணுக்கேற்ப பொம்மைகள் செங்குத்தாக அமைகின்றன. பின்னர் மேம்பாகம் தயாரிக்கப்பட்டு அடிபாகத்துடன் இணைக்கப்படுகின்றன. உப்பு தாளால் நன்கு தேய்க்கப்பட்டும் கண் சுவர் வர்ணங்கள் அடிக்கப்பட்டு உலர வைக்கப்படுகின்றன. குறிப்பாக கண்ணை கவரும் சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை, நீலம் போன்ற வர்ணங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இறுதியாக களிமண்களை வரைந்து முடிந்தவுடன் பொம்மை விற்பனைக்கு தயாராகிறது. அந்த காலத்தில் களிமண் கொண்டு தயாரிக்கப்பட்ட பொம்மைகள் தற்போது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், காகிதக்கூழ், மரத்தூள் ஆகியவை கொண்டு செய்யப்படுகின்றன. உடல் பாகங்கள் தனித்தனியே உருவாக்கப்பட்டு அவை ஒரு கம்பியில் பொருத்தி ஆடும்படி உருவாக்கப்படுகின்றன. ஆடும் மாது, தாத்தா, பாட்டி ஆகியவை அதுபோல உருவாக்கப்படும் பொம்மைகளே தற்போது பிளாஸ்டிக்கிலும் இந்த பொம்மைகள் விற்கப்படுகின்றன. மண் சார்ந்த பொருட்களான புவிசார் குறிப்பிட்டு சட்டம் 1999ஆம் ஆண்டு சட்டத்தின்படி தஞ்சாவூர் பொம்மைகள் தஞ்சாவூரின் புவிசார் உரிமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் பல வகையான பொம்மைகள் தயாரிக்கப்பட்டாலும் ஒரு சில பொம்மைகள் தான் பெரும் புகழ் பெற்றுள்ளது. அந்த வகையில் தஞ்சையின் கலை மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் இந்த பொம்மைகள் நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் உலக அளவில் புகழ் பெற்று விளங்குகின்றன. இந்த பொம்மைகள்
தற்போது தஞ்சை மாரியம்மன் கோவில், அம்மன்பேட்டை, கீழ் அலங்கம் ஆகிய இடங்களில் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. தஞ்சை மாரியம்மன் கோவிலில் தலையாட்டி பொம்மைகள் செய்யும் கைவினை கலைஞர் பூபதி கூறும்போது, நாங்கள் 5 தலைமுறைகளாக தலையாட்டி பொம்மைகளை செய்து வருகிறோம். பாரம்பரிய தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் என்பது உருட்டு பொம்மைகளையே குறிக்கும். அதாவது ராஜாராணி பொம்மைகள் தான். சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத வகையில் களிமண் கொண்டு பாரம்பரிய முறையில் பொம்மைகளை செய்கிறோம். சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில் இருந்து தஞ்சாவூருக்கு வருவோரும் வியாபாரிகளும் தலையாட்டி பொம்மைகளை வாங்கி சென்றனர். இப்போது அந்த அளவுக்கு தலையாட்டி பொம்மைகள் வரவேற்பு இல்லை. நடனம், மங்கை பொம்மைகள், தாள் தலையாட்டி பொம்மைகள் என தவறாக மக்கள் நினைத்து கொண்டு அந்த பொம்மைகளை வாங்கி செல்கின்றனர். தலையாட்டி பொம்மைகளின் சிறப்புகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பொம்மைகள் தயாரிப்பு குறித்து பயிற்சி அளிக்க வேண்டும். இப்போது பொம்மைகளே செய்து வரும் எங்களை போன்றவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மானியத்துடன் கூடிய கடன் வழங்க வேண்டும் என்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் பொம்மையை காட்டு. ராஜாராணி, தாத்தா, பாட்டி பொம்மைகள், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் புவி ஈர்ப்பு விசை செயல்பாட்டிற்கேற்ப செங்குத்தாக இருக்கும் வகையில் இவை வடிவமைக்கப்படுகின்றன. ராஜா ராணி பொம்மைகள், நடனமங்கை பொம்மைகள், தாத்தா பாட்டி பொம்மைகள் ஆகியவை கற்காலத்தில் உருவாக்கப்படுகின்றன. இதை பாருங்க, பொம்மைகள் விடுக. இதுல பாத்துக்கங்க. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மீண்டும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.